டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபேக்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும், ரிலேட் பண்ணி எது கூடயாவது வந்து கம்பேர் பண்ணி, உங்களோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளா இருக்கும். எது கூடயாவது நீங்க தொடர்பு படுத்தி படிக்கும்போது நல்லாவே மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண 2 ஹவுசிங் ஸ்கீம் வந்து பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி வீடு திட்டம். ஸோ இந்த வெற்றி வீடு திட்டம் எதுக்காகன்னா, கிராமப்புறங்களோட டெவலப்மெண்ட்ட நோக்கி வைக்கிற ஒரு திட்டம். ஸோ இதுல வந்து கிராமப்புறத்துல ஏழ்மையில குடிசையில வாழ்ற மக்களுக்குலாம் அந்த குடிசையெல்லாம் பெர்மனன்ட்டான சிமெண்ட் வீடா வந்து மாத்துற ஒரு திட்டம். ஸோ இதுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் சப்சிடி வந்து குடுக்குறாங்க. இதுக்கு சர்வேயுமே டோர் டு டோர் போய் சர்வே எடுத்து எந்த குடும்பங்கள்லாம் இதுக்கு தகுதியானவர்கள் பார்த்துட்டு தான் குடுக்க போறாங்க. ஸோ இது வந்து வருஷத்திலே 70,000 வீடுகள் வந்து இந்த மாதிரி குடிசை வீடுகள மாத்த போறதா வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பட்ஜெட் வந்து 3,500 crores. ஸோ இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது அப்படின்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட். அடுத்த திட்டம் வந்து மை ஹோம் ஸ்கீம். இதோட அஃபிஷியல் பேர் வந்து மெட்ரோபாலிட்டன் யூத் அண்ட் ஃபேமிலி ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து சிட்டியில பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து நிறைய லோ இன்கம் வாங்குற ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி வேற ஊர்லேருந்து இங்க வந்து வேலை செய்கிற இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து வாடகை வீடு வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வாடகை சுமையை வந்து குறைக்கிறதுக்கான நோக்கம் தான் இது. முக்கியமா வந்து சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் சென்னையில தான் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 7 வருஷம் டைம் பீரியட்குள்ள 1 லட்சம் இந்த அஃபோர்டபுள் ஹவுசஸை வந்து உருவாக்க போறாங்க. இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ண போறாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.